ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்தான். ஃபஸ்ட்டு மிட்டம் கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எவ்வளோ பேர் புக் எடுத்து வச்சு படிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்குறீங்க, நம்ம ஒவ்வொன்றா போட்டுட்ருக்கோம். முக்கியமாக இனி 10th ஸ்டார்ட் பண்ணல இம்பார்ட்டன்ட் போடுறதுக்கு. 10th ஸ்டாண்டர்ட் இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. 11th 12th சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் கீழே அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒரு முக்கியமான விஷயம் தான் பேச போகிறோம். ஏன்னா ஒரு சில ப்ரைவேட் ஸ்கூலில் மந்த்லி எக்ஸாம் வைப்பாங்க, ஒரு சில கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் மந்த்லி எக்ஸாம் வைப்பாங்க. ஆனால் மிட்டம் எக்ஸாம்னு பொதுவாக கவர்மெண்ட் வந்து ஒரு செக்டாருக்கு, அதாவது ஒரு செக்டார் ஆஃப் பீப்புள் ஆஃப் ஸ்கூலுக்கு வைப்பாங்க. இன்னொரு விதமான ஸ்கூல், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மெயின்லி அவங்களா ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து வைப்பாங்க. இப்போ ஏதாவது ஒன்று ஃபஸ்ட்டு மிட்டமுக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். எவ்வளோ போர்ஷன்ஸாக இருந்தாலும் சரி, நான் ஒன்று தான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். டெய்லியும் மறக்காமல் ஒரு மணி நேரம் ஈவினிங் எடுத்து மேக்ஸில் ஒரு 4 சம், இல்லைனா ஒரு 3 5 மார்க், இல்லைனா ஒரு 3 3 மார்க் 2 2 மார்க், அந்த மாதிரி போட்டிங்கனாலே போதும். 11th சரி, 12th சரி, 10th சரி. ஸோ ஃபஸ்ட்டு மிட்டம் பிளான்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதை சொல்லிடுறேன். அண்ட் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி ஆல்டர்னேட்டிவ் டேஸ். மண்டே ஃபிசிக்ஸ்னால் கெமிஸ்ட்ரி வந்து ஃப்ரைடே. நீங்கள் வீட்டுக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு புக் எடுத்து வைக்கணும்னு நான் சொல்லலை. ரிலாக்ஸ் ஆகிட்டு ஒரு 7 o'clock எடுத்து வச்சிங்கன்னா கூட ஒரு 9:30 வரைக்குமாவது அட்லீஸ்ட் படிங்க. நிறைய பேர் படிக்கிறதில்ல. டியூஷன் போய் டியூஷன் மணியை வேஸ்ட் பண்ணி அங்கே உட்காந்து டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இது வந்து உங்களுடைய லைஃப்பை தான் பாதிக்கும். அண்ட் மெயின்லி 12th ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு என்ன ஆகும்னு தெரியும். ஸோ அதனால் தயவு செய்து நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு மிட்டம்லேயே பெஸ்ட்டு கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ப்ரெஷர் போட்டுக்காதீங்க. ஒன்றும் இல்லை, 12th ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், 11th 12th சொல்லிடுறேன். மேக்ஸ்னால் ஃபஸ்ட்டு 2 சாப்டர் ஒழுக்கமாக நல்லா போட்டுப்பார் போதும். நான் கொடுத்த டைம் இம்பார்ட்டன்ட் போட்டுப்பார். நான் இன்னொரு டைம் கொடுக்குறேன் ஃபுல்லாக. ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு 2 லெசன் படி போதும். கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு லெசனும் 2வது லெசனும் 6வது லெசனும் ஒழுக்கமாக படிச்சிங்கனாலே உன்னால் 11th 12th ஈஸியாக இருக்கும். 10th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு கெமிஸ்ட்ரியில் ஒரு லெசன், ஃபிசிக்ஸில் 2 லெசன், பயாலஜி 2 லெசன் போதும். இல்லை முடியலையா, ஒரு லெசன் ஒழுக்கமாக படி. சோஷியலில் ஹிஸ்ட்ரியில் 2 லெசன், சிவிக்ஸில் ஒரு லெசன், எக்கனாமிக்ஸில் ஒரு லெசன், ஜியாகிரஃபியில் அட்லீஸ்ட் ஒரு லெசன். ஈஸி தான். அண்ட் மேக்ஸில் 10th ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டர் தரவு பண்ணுங்கள், நல்ல மார்க் வந்துடும். செகண்ட் சாப்டர் கூட இம்பார்ட்டன்ட் மட்டும் படிங்க. அண்ட் நம்ம கிராஃபு ஜாமெட்ரி நல்லா பார்த்துக்கோங்க. நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன் 10th. தமிழ் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஒரு இயல் 2 இயல் தான் வரும் 11th 12th. அண்ட் 10th மட்டும் 3 இயல் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இங்கிலீஷ் பிரச்சனையில் விடுங்க. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு இருக்க டென்ஷன் அந்த கோர் சப்ஜெக்ட், அந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ஆர் சயின்ஸ் சோஷியல் அதெல்லாம். ஸோ அண்ட் ப்ளஸ் அதர் சப்ஜெக்ட் பயாலஜி சப்ஜெக்ட்டு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வச்சுக்கோங்க. இனி எத்தனை நாள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? மிட்டம் முடிஞ்சு ஒரே மாதத்தில் கோட்டேலிக்கு half the portions ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக வந்துடும். ஸோ இப்படி எதுவுமே தெரியாமல் நல்லா போய் விளையாண்டுட்டு வீட்டுக்கும் வந்து அதான் பண்ணுறீங்க, டியூஷன் கிளாஸஸ் போனாலும் அதான் பண்ணுறீங்க, ஸ்கூலுக்கும் போனாலும் அதான் பண்ணுறீங்க. நீங்கள் உங்களுக்குள்ளே கேட்டு பாருங்கள், ஒழுக்கமாக இருக்கீங்களா? ஸோ இங்கே 80% ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி தான் இருக்கீங்க, 20% ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிக்கிறாங்க. இது உண்மையான விஷயம். நானே கண்கூட என் பசங்களை பார்த்துட்ருக்கேன். என் பசங்களை நான் குறை சொல்லலை, படிக்கிறாங்க. நான் வந்து அவங்க கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன், இல்லைன்னு சொல்ல. பட் ஓன் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் இதில் ஜெயிக்க முடியும், புரிஞ்சுக்கோங்க. ஓன் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா 12th ஸ்டாண்டர்டில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. ஸோ அதனால் இன்னும் ஒரு 15 டேஸில் நமக்கு வந்து ஃபஸ்ட் மிட்டம் வரப்போகுது. இந்த ஒரு வாரம் முடிஞ்சால் இனி ஒரு 2 வாரம் வெளியே இருக்கும், அவ்வளோதான். 15 டேஸில் நமக்கு ஃபஸ்ட் மிட்டம் வரப்போகுது. நான் சொன்ன மாதிரி இந்த சப்ஜெக்ட் எல்லாம் தயாராக இருந்தீங்கன்னா எஸ்கேப்பு. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வரும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸில் கிராஷ் சீரிஸ் போட ட்ரை பண்ணுறேன், அவ்வளோதான். நீ தான் எல்லாமே என்னென்ன பிளான் போட்டு படிக்கணும். ஷெடியூல் கொடுத்துட்றேன். நான் கொடுத்தாச்சு, மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கொடுத்தாச்சு. சப்ஜெக்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன படிக்கணும்னு சொல்லியாச்சு. ஸோ அப்போ நீ வந்து டைம் செலவழிச்சு படி. காலையில் எவனாவது எந்திரிக்கிறீங்களா, எவ்வளோ பேர் எந்திரிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 5:30 எந்திரிக்க சொன்னேன், 5 o'clock படிக்க சொன்னேன். இப்போ 5:30 படிங்களான்னு. இப்போ நிறைய பேர் எந்திரிக்கிறதே இல்லை. கேட்டால் டைம் இல்லைங்கிறீங்க. எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு நைட்டெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கோம், தூங்கிட்டு யூனிட் டெஸ்ட் இருக்குது, அந்த டெஸ்ட் இருக்குது, என்னால் எழுதிட்டு இருக்கேன், ஸோ எழுதுறதுக்கு ரெக்கார்ட் ஒர்க் இருக்குது, அதனால் நீங்கள் படிக்கிறது இல்லை. ரீசன் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆனால் பப்ளிக் எக்ஸாமில் மார்க் கம்மியான யாருக்கிட்டையுமே ரீசன் சொல்ல முடியாது. ஸோ தயவு செய்து காலையில் ஒரு 1.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் தயவு செய்து படிக்கிற மாதிரி பாருங்கள். அட்லீஸ்ட் இன்னிலேருந்து இல்லை நாளையிலேருந்து இப்போ நீங்கள் இப்போ புக் எடுத்து வச்சு படிக்கலாம். நான் படின்னு 24 வாரம் படிக்க சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா, ஷெடியூல் மேக் பண்ணு. முக்கியமாக 12th ஸ்டாண்டர்ட் இது உங்கள் லைஃபு. விளையாண்டுட்டிங்கன்னா விளையாண்ட மாதிரி இருக்கும். நிறைய வீடியோவில் சந்திப்போம், நிறைய விஷயங்கள் பேசணும். நான் இப்போது வெளியில் வந்திருக்கேன். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம ஸ்டுடியோவில் வந்து பேசுவோம். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்.
கண்டிப்பாக நம்ம சேனல் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். நான் வந்து திட்டுறேன், கோவப்படுறேன்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். நான் உங்களுக்கு நல்லதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ புரிஞ்சவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. தேங்க்யூ.